மதுரை மாவட்டம் தேங்காய்பட்டணம் கடற்கரை பகுதியில் ராட்சச ஆலையில் இருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க கேட்போம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். குமரி பகுதியில், இந்த கடற்கரை பகுதியில் பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம்னு ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த அசம்பாவிதம் எப்படி நிகழ்ந்தது? உயிரிழந்தவர்கள் யார்? விவரம் என்ன? பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் கேரள கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் ராட்சத அலைகள் எழும்பக்கூடும் என்றும், இந்த பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவோ அல்லது பொதுமக்கள் சுற்றுலா செல்வதற்கோ தடை செய்யப்பட்டதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விட்டிருந்ததை தொடர்ந்து குமரி மாவட்ட ஆட்சியரும் குமரி மாவட்ட கடற்கரை பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்றும், பொதுமக்கள் கடற்கரை பகுதிக்கு செல்லக்கூடாது என்றும் எச்சரிக்கை உத்தரவானது இருந்தார். இந்த நிலையில் குமரி மாவட்டம் பகுதியை சேர்ந்த கோட்டவளை பகுதியை சேர்ந்த சார்லஸ் என்பவரும் அவரது மகள் ஆதிஷா என்பவர், அதாவது 7 வயது சிறுமியும் இன்று மதியம் வேளையில் குமரி தேங்காய்பட்டணம் கடற்கரை பகுதிக்கு சுற்றுலா செல்வதற்கு வந்துள்ளனர். அப்போது அந்த இருவரும் கடல் அலையில் கால் நனைத்து விளையாடி கொண்டிருந்த போது ராட்சத அலையானது அந்த இருவரையும் கடலுக்குள் இழுத்து சென்றது. இதனை அந்த பகுதியில் நின்றிருந்த மீனவர்கள் பார்த்து அந்த நபரை மட்டும் மீட்ட நிலையில் சிறுமியானவள் கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டார். தற்போது வரை அவரை மீட்க முடியவில்லை. தொடர்ந்து அந்த பகுதியை சார்ந்த மீனவர்கள் மற்றும் கடலோர காவல் படையினர் அந்த சிறுமியை கடலுக்குள் மாயமான சிறுமியை தேடி பெறும் நிலையில் மீட்கப்பட்ட அவர் தந்தை மட்டும் குளித்துறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதே நேரத்தில் சென்னையில் இருந்து, அதாவது கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு பிரார்த்தனை நிமித்தமாக குமரி மாவட்டத்திற்கு வந்திருந்த ஒரு 17 பேர் கொண்ட ஒரு நபர்கள் கோடிமுனை பகுதியில் இன்று மதிய வேளையில் கடற்கரை பகுதியில் நின்று தங்களுக்கு தேவை போட்டோ, அதாவது செல்பிகள் எடுத்துக் கொண்டிருந்த போது திடீரென அந்த எழும்பிய ராட்சத அலையில் அந்த பகுதியை சேர்ந்த, அதாவது சென்னையை சேர்ந்த இருவர் கடல் ராட்சத அலையில் இழுத்து செல்லப்பட்டனர். அதில் விஷுவல், அதாவது மனோஜ்குமார், அதாவது சென்னை சேர்ந்த மனோஜ்குமார் என்ற 25 வயதுடைய நபரும் விஷூஸ் 49 என்ற நபரும் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டனர். தொடர்ந்து அந்த பகுதியில் நின்றிருந்த மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் அந்த நபர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்களுடைய முயற்சி பலனளிக்காமல் போக சிறிது நேரத்தில் இருவரும் இறந்த நிலையில் மீட்கப்பட்டனர். தொடர்ந்து இவர்கள் இருவரது உடலும் குளித்துறை ஆசாரிப்பள்ளி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் தேங்காய்பட்டணம் கடற்கரை பகுதியில் மாயமான சிறுமியை இதுவரை மீட்கப்பட முடியாத நிலையில் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் மீட்பு பணியானது நடந்து வருகிறது. மேலும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவு, அதாவது கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் யாரும் செல்லக்கூடாது என்றிருக்க இந்த எச்சரிக்கை பதிவானது விட்டிருந்த நிலையிலும் மக்கள் அதனை உதாசீனப்படுத்திக் கொண்டு கடற்கரை பகுதிக்கு சென்றது இந்த நிகழ்வுக்கு காரணம் என்றும், தொடர்ந்து யாரும், அதாவது இன்றும் நாளையும் இந்த கடற்கரை பகுதிகளுக்கு மக்கள் யாரும் செல்லக்கூடாது என்றும், தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் கடலோர காவல் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியாளரால் மற்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மாயமான சிறுமியை மீட்கும் முயற்சியும் உடனடியாக, அதாவது துரிதப்படுத்தி விட வேண்டும் என்ற உத்தரவானது பிறக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக அதற்கான பணிகள் இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.